எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பயங்கரமான சோகத்துல பிளஸ் செம்ம கொல்லகான்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சியாவை தான் காட்டுறாங்க. பிகாஸ் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதா இந்த ஃபியான்ஸே நீ ரொம்ப போரிங்கா இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கல, ஸோ நம்ம கல்யாணத்தை நான் கால் ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லி ஹீரோயினை கழட்டி விட்டுறவும், அப்படி நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லி அந்த டோமர் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்கிறது புரியாம ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னு தெரியாம பயங்கரமா சரக்கடிச்சிடவும், போதை தலைக்கு ஏறி மாஸ்க் போட்டிருக்க ஒரு மர்ம மனுஷனை பார்த்து பயங்கரமா டெம்ட் ஆகி அவன் மடியில உட்காந்து நான் பார்க்க எப்படி இருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க, பொண்ணு பார்க்க செம்மையா இருக்கா, இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி அவனுமே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுறான். அப்புறம் என்ன, இவனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ நாம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயமே ஹீரோயினுக்கு புரியுது. பட் இப்போ அவங்க இருக்க சுச்சுவேஷன்ல எதையுமே தடுக்க முடியல. இதனோட விளைவா கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஆனா அவங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால மீடியா பர்சன்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி, நீங்க இப்படியெல்லாம் வேற ஒருத்தர் கூட இல்லீகலான அஃபேர்ல இருந்து இப்ப பிரெக்னென்ட் ஆனதுனால தான் உங்க ஃபியான்சே மேரேஜே வேண்டான்னு பிரேக்கப் பண்ணிட்டு போனாரா, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினால எதுவுமே பதில் சொல்ல முடியல. அதே நேரம் பனிக்கூடம் உடஞ்சிடுது. ஸோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கட் பண்ணா 4 வருஷத்துக்கு அப்புறம் இங்கேயே இருந்துட்டா தேவையில்லாத ஏச்சு பேச்சுக்கு ஆளாக வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட குழந்தைங்க பிறந்ததுமே தூக்கிட்டு ஃபாரினுக்கு போயிருப்பாங்க. பட் இப்போ தன்னோட அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காருங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் மனசு கேட்காம ஹீரோயின் தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு திரும்ப சைனாக்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ரெட்டை குழந்தைங்க, ட்வின்ஸ், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு பேரு ஜோபோ, பையன் பேரு டோபோ. அப்போ ஏர்போர்ட்ல டோபோ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போயாகணும்னு சொல்ல, இது பப்ளிக் பிளேஸ்ங்கிறதுனால உனக்கு துணையா என்னால ரெஸ்ட் ரூம்குள்ள வர முடியாது, சோ நீயே தனியா போயிட்டு வான்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க ஒருத்தர் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தன்னோட தலைமுடியை சரி பண்றாரு. ஆக்சுவலா இவர் தான் நம்ம ஹீரோ. அதே மாதிரி நம்ம டோபோ பண்ணவும், என்ன தம்பி நீ என்ன பார்த்து காப்பி அடிக்கிறியான்னு கேட்க, நான் எதுக்காக உங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்னு குட்டி பையன் கேட்கவும், சரி எதுக்காக இப்படி நீ தனியா சுத்திட்டு இருக்க, உன் கூட பேரண்ட்ஸ் யாரும் வரலையான்னு ஹீரோ கேக்குறான். இது மென் ரெஸ்ட் ரூமுங்கிறதுனால எங்க அம்மாவாலையும் தங்கச்சியாலையும் உள்ள வர முடியாது, சோ அவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா உங்க கையில இருக்குல்ல இந்த பிறை ஷேப்ல இருக்கிற தழும்பு, அது பார்க்க செம்ம அழகா இருக்கு, பட் உங்களுக்கு வலிக்குதான்னு குட்டி பையன் கேட்க, இந்த காயம் குணமாகி பல வருஷம் ஆகுது, சோ எனக்கு எந்த வலியுமே தெரியலன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். தென் வெளியில வந்ததுக்கு அப்புறம் டோபோ ஹீரோயின் கிட்ட, அம்மா இந்த மாதிரி நான் ஒரு ஹேண்ட்ஸமான அங்கிளை பார்த்தேன், அவர் கையில பிறை ஷேப்ல ஒரு தழும்பு இருந்தது, அது பார்க்கவே செம கூலா இருந்ததுன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது கையில தழும்பு இருக்கிற பர்சன் கூட தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்ததுல, சோ தன்னோட 2 குழந்தைங்களோட அப்பாவை தான் டோபோ பார்த்திருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் நீங்க அவனை எங்க பார்த்தாலும் எதுவும் பேசாம என்கிட்ட வேகமா ஓடி வந்துருங்க, பிகாஸ் அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன்னு ஹீரோயின் சொல்றாங்க. பட் டோபோ இதெல்லாம் நம்ப மாட்டான். என்னதான் ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தாலும் அந்த அங்கிள் ரொம்ப நல்லவருங்கிறதே இவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில வரும்போது கார்ல இருந்து இறங்கி வர ஒரு பொண்ணு, என்னக்கா திரும்ப நம்ம நாட்டுக்கே வந்துட்டீங்க போலன்னு கேட்க, செகண்ட் சேனலுக்கு பிறந்த நீயே இவ்ளோ தைரியமா சுத்தும் போது எனக்கு என்ன குறைச்சல், நான் எப்ப வேணாலும் என் தாய் நாட்டுக்கு திரும்ப வருவேன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹோ ஃபேமிலியோட வருங்கால மருமகளை இப்படி அசிங்கமா பேசுவ, ஒன்னு விட்டேன் உன்னை பெத்த அம்மா அப்பாக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மூஞ்சி கொல கொலன்னு ஆகிரும்னு சொல்லி பாடி கார்டு மிரட்டுறான். என்ன ஹோ ஃபேமிலியான்னு கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாங்கல்ல ஒரு ஃபியான்சே, அவன் தான் அந்த ஹோ ஃபேமிலியோட வாரிசு. சோ இப்போ தான் அப்பாவோட செகண்ட் சேனல் பொண்ணு தான் எக்ஸ் ஃபியான்சேவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சு ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பத்தாததுக்கு அவ வேற குழந்தைங்களை பார்த்து தப்பு தப்பா பேசுறது மட்டும் இல்லாம, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப இந்த ஊருக்கே வந்திருப்ப, பட் கண்டிப்பா உன்னால இங்க பொழைக்க முடியாது, நீ இந்த சைனாக்குள்ள என்ட்ரானதுமே மிஸ்டர் ஹோ எல்லா கம்பெனி ஆளுங்க கிட்டயும் உனக்கு யாரும் வேலை கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, அதனால கண்டிப்பா நீ இங்க குழந்தைங்களை வளர்க்க முடியாம சஃபர் ஆக போற, கஷ்டப்பட போற, அதை நான் பார்த்து ரசிக்க போறேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி மனசாட்சியே இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஒரு வேலைக்கார அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஈவன் அவங்களுமே இன்னும் விசுவாசம் குறையாம நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட 2 குழந்தைங்களையும் ரொம்ப அன்பா பாசமா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் தன்னோட தங்கச்சி சொல்லிட்டு போனால, உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது, நீ ரொம்ப கஷ்டப்படணும்னு, அதை பத்தியே யோசிக்கும் போது ஒரு பர்டிகுலர் கம்பெனில இருந்து இன்டர்வியூக்காக மெசேஜ் வரவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அட்டென்ட் பண்றாங்க. பட் அது ஹீரோயின் தங்கச்சி லியாவோட ஃப்ரெண்டு வேலை பார்க்குற கம்பெனிங்கிறதுனால லியா அவளுக்கு நிறையவே காசு கொடுத்து இன்டர்வியூக்காக வர என்னோட அக்காவை பயங்கரமா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில துரத்துன்னு சொல்லியிருப்பா. பட் அந்த பொண்ணை பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், நீங்க எல்லாருமே கூட்டு களவாணிகளான்னு கேட்க,
உன்னை பத்தி தெரிஞ்சே போனா போதுன்னு தான் நான் உன்னை இங்க இன்டர்வியூக்காக கூப்பிட்டிருக்கேன். ஒழுங்கா என் கீழே வேலை பாரு, டெய்லி எனக்கு சேவை பண்ணு, என் கால்ல விழு, மன்னிப்பு கேளு. அப்படியா இருந்தா உனக்கு கொஞ்சமாவது காசு கிடைக்கும். இல்ல நான் உன்னை இங்க இருந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டா அப்புறம் இந்த சைனா சிட்டில உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு மிரட்டுறா. நான் சாப்பாடு தண்ணி இல்லாம பட்னி கிடந்து செத்தாலும் சாவேனே தவிர கண்டிப்பா உனக்கு ஒரு அடிமையா உனக்கு கீழே இருந்து வேலை பார்க்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல டென்ஷன் ஆகிடுற அந்த பொண்ணு பிடிச்சி தள்ளி விடவும் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே வீழ போறச்ச கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. ஈவன் அவருக்குமே ஹீரோயின் ஞாபகம் இருக்கு. இந்த பொண்ணு கூட தானே நாம 5 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோன்னு யோசிக்கிறாரு. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயின் சொல்ல எதுக்காக இந்த பொண்ணு ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு ஹீரோ கேட்க இன்டர்வியூக்காக தான் சார், பட் இவ எலிஜிபிள் இல்ல, சோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றா. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, சீக்கிரமா இங்கே ஒரு வேலையை போட்டு இந்த பொண்ணை போஸ்டிங்ல உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். தனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்த ஹீரோயினால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் ஸ்கூல்ல இருந்து உங்க 2 பசங்களுக்கும் அட்மிஷன் கிடைச்சிருச்சு, சோ சீக்கிரமா ஸ்கூல் ஃபீஸை பே பண்ணிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி மெசேஜ் வரவும் ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் 7 நாளைக்கு நீ எனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்து ஆகணும், அப்ப தெரியும் நான் யாருன்னு சொல்லி ரொம்பவே டெரரா பேசுறது மட்டும் இல்லாம புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க நம்ம ஹீரோயின் இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே பார்ட்டி வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஒரு சாதாரண கிளர்க் தான், சோ அவளால கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல பில்லாம் பே பண்ண முடியாது. அவ ரொம்பவே பாவம்னு ஒரு பொண்ணு சொல்லவும் அதெல்லாம் இல்ல, ஹீரோயின் எவ்வளவு பெரிய ராஜ பரம்பரை தெரியுமா, இப்ப ரீசெண்டா தான் நொடிச்சு போனாங்க, சோ அந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பா, அதனால நீங்க பில்ல பத்தி கவலைப்படாதீங்க, என்ன வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கங்கன்னு இந்த பொண்ணு சொல்லவும் அன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கான பில் கிட்டத்தட்ட 1,20,000 வந்துடவும் பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், ஒழுங்கா நீயே பில்ல பே பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்றா. செல்லாது, எங்க ஆபீஸ் வழக்கமே இதுதான், புதுசா யாரு வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் அவங்க தான் பார்ட்டி வைக்கணும், சோ இந்த பில்ல நீ தான் கட்டி ஆகணும்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா ஆகியூ பண்ணவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் என்னால முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடா 4 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஹீரோயின் கூட ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் ஜல்சா பண்ணால அவன் உள்ள வந்துடுறான். பார்த்து செம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்து அவனை பிளாக் பண்ணி டேய் நீ இங்கதான் பார்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்க அப்ப நீ இன்னும் என்ன மறக்கலையான்னு கேட்டு அவன் செம்மையா ஃபிளர்ட் பண்றான். அடச்சி உனக்கு வெக்கமா இல்ல, இந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குற நீ கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுலன்னு ஹீரோயின் சொல்லவும் என்ன நீ என்னால பிரெக்னென்ட் ஆகிட்டியான்னு ஹீரோ கேக்குறான், அதாவது மாஸ்க் போட்ட மனுஷன் கேக்குறான். எங்க உண்மையை சொன்னா தாங்கிட்டே இருந்து குழந்தைய வாங்கிட்டு போயிருவானு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லையே, பட் நான் உன்னால பிரெக்னென்ட் ஆனது உண்மைதான், ஆனா என்னால தேவையில்லாத பேர்டன் எல்லாம் சுமந்துட்டு இருக்க முடியாது, சோ நான் அபார்ஷன் பண்ணிட்டேன், இதனால என் மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு, சோ அதுக்கான காம்பன்சேஷனை நீ தான் பண்ணியாகணும், நீ தான் எனக்கு நஸ்டேட் கொடுக்கணும்னு கேட்டு பிரச்சனை பண்றாங்க. சரி நீ எவ்வளவு எதிர்பார்க்கறன்னு ஹீரோ கேட்க நான் எனக்கு கடந்த 4 வருஷமா ஆன செலவுகள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி சொல்றேன், அதை நீ மாசம் ஒரு பர்டிகுலர் அமௌண்டா கொடுத்தா போதும்னு ஹீரோயின் சொல்லும் போது ஒருவேளை நான் தர முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கேட்க டெய்லி நீ வேலை பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன், உன்னை வேலையே பார்க்க விடாம தடுப்பேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு ஹீரோயின் கலாய்க்கவும் உடனே அவங்க மொபைலை வாங்கி தன்னோட நம்பரை சேவ் பண்ணி கொடுத்து நாளையில இருந்து உனக்கான பணத்தை நான் கரெக்டா சென்ட் பண்றேன்னு ஹீரோ சொல்லவும் அப்படியே இன்னைக்கு என்னோட பில்லையும் நீ பே பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஓகே நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறான். ஆனா என்ன நைட்டு நம்ம ஹீரோயின் ஹோட்டல் பில்ல பே பண்ணாம போயிட்டா போல நினைச்சுக்கிற அந்த மேனேஜர் பொண்ணு அடுத்த நாள் காலையில ஆபீஸுக்கு வந்ததும் வழக்கம் போல எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோயினை ரொம்ப அசிங்கமா பேசிடுறா. டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் பதிலுக்கு அவளை ரொம்ப கேவலமா திட்டவும் காண்டாகிடுறாவ ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி இந்த மாதிரி நம்ம பாஸ் அதாவது ஹீரோயினுக்கு தன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா ப்ரமோஷன் தந்துட்டாரு, சோ உடனே நீங்க அந்த கேபினுக்கு வந்து வேலை பாருங்கன்னு சொல்ல ஹீரோயின் செம குஷியாகிடுறா. பட் தாங்கிக்க முடியாத இந்த மேனேஜர் பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ செக்ரட்டரி, நீங்க வேற யாரையாவது கூப்பிடுறதுக்கு பதிலா இந்த பொண்ணை கூப்பிட்டீங்களா, பிகாஸ் இன்னும் இவளுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியடே முடியல, அதுக்குள்ள எப்படி எனக்கு என்னமோ தப்பா தோணுதுன்னு சொல்லவும் அப்போ நீங்க நம்ம பாஸோட டிசிஷனையே தப்புன்னு சொல்ல வரீங்களான்னு செக்ரட்டரி கேட்க அதனால நம்ம பாஸ் எது பண்ணாலுமே கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி இவ அமைதியாகிறா. அதே நேரம் வேற கேபினுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்க நம்ம ஹீரோயினுக்கு இப்பெல்லாம் அடிக்கடி ஹீரோவை பாக்குறதுனால இவனை ஏற்கனவே எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி தோணுதேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஈவன் அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் அதாவது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயினுக்காக $10,000 அனுப்பி வச்சிடறான். சோ இந்த காசை வச்சு தன்னோட 2 குழந்தைங்களையும் ஸ்கூல்ல சேர்த்துடலான்னு முடிவு பண்ற நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தேவைப்படுற பேசிக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம பசங்களுமே அவங்களுக்கு தேவைப்படுற புக்கு பேகு பென்சில் எரேசர்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பில் போடும்போது ஹீரோயின் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்க சாரி மேடம் பிரைஸ் டேக்ல இருக்கிறது தான் எங்களால எந்த டிஸ்கவுண்ட்டுமே தர முடியாதுன்னு ஓனர் சொல்லும்போது
ஆடா என்னங்க சார் நீங்க இதுக்கப்புறம் வருஷம் இங்க தானே வந்து வாங்க போறோம். சோ நீங்க எங்களுக்காக டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் பார்கெயின் பண்ணிட்டு இருக்கச்ச அந்த வழியா தான் ஃபியான்சே கூட வர நம்ம ஹீரோயின் சிஸ்டர் லியா, ஐயோ பாவம், அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து வசதியா வளர்ந்த பொண்ணு நீ. பட் இப்போ என்னன்னா இந்த ஸ்கூல் பேக்குக்கும் பென்சிலுக்கும் எரேசருக்கும் கால் கடுக்க நின்று டிஸ்கவுண்ட் கேட்டுட்டு இருக்க. உன் நிலைமைய பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லி கலாய்க்கவும் ஹீரோயின் பதிலுக்கு எதுவுமே பேச முடியாம நிக்கிறாங்க. பத்தாதுக்கு அவ பக்கத்துல தன்னோட எக்ஸ்பியான்ஸை நிக்கிறத பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் பசங்களை கூட்டிட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்றாங்க. பட் அந்த லியா விடாம ஹீரோயினை கலாய்க்கிறது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்களை பத்தியுமே தப்பு தப்பா பேசுறா. ஈவன் இந்த ஃபியான்சே வேற, நீ மட்டும் அன்னைக்கு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம டேக் இட் ஈஸியா அமைதியா போயிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கே வேலை இல்ல. என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு எவன் கூடயோ சேர்ந்து இந்த 2 குழந்தைங்களையும் பெத்து போட்டுட்ட. உன்னை பத்தி நினைச்சு உன்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டு உங்க அப்பா சரிவர பிசினஸ் பார்க்காம எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டு இப்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்காரு. ஆமா, இதுங்களோட அப்பா எங்க திரும்ப விட்டுட்டு போயிட்டானான்னு கேட்டு கலாய்க்கவும், அட ஏங்க ஹனி நீங்க வேற தெரியாம பேசுறீங்க, அன்னைக்கு இவன் நைட் கிளப்ல இவன் கூடயோ ஒன்னா இருந்திருக்கா, அதனாலதான் இந்த குழந்தைங்களே பிறந்திருக்கு. சோ இவளுக்கே தான் ஹஸ்பண்ட் யாருங்கிறதே தெரியாதுன்னு சொல்லி லியா பயங்கரமா கலாய்க்கிறா. என்னதான் பெரியவங்க பேசிக்கிறது பெருசா தனக்கு புரியலைனாலும் ஏதோ ஒன்னு சீரியஸா நடந்துட்டு இருக்குங்கிறத உணர்ற டோபோ இத பத்தி யோசிக்கும் போது அந்த வழியா நம்ம ஹீரோ கிராஸ் ஆகுறாரு. ஆல்ரெடி டோபோக்கு ஹீரோவை நல்லாவே தெரியுங்கிறதுனால குடுகுடுன்னு ஓடி போய் என் ஃபேமிலி இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம லியா கிட்டையும் எக்ஸ்பியான்சே கிட்டையும் இவர் தான் நீங்க அசிங்கமா பேசிட்டு இருக்க ஜியாவோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆனா நம்ம ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ணாம, என்ன கண்ணுங்களா ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா, பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்களா, இப்ப நம்ம கிளம்பலாமான்னு கேட்கவும் எக்ஸ்பியான்சே பார்த்து அதிர்ச்சியாகி, மிஸ்டர் ஜியாங் அப்ப இவங்க தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கவும், யா ஆஃப் கோர்ஸ் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த மாலுக்கு வந்தோம், அதுலயும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்கெயின் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இங்க இருக்க எல்லா ஷாப்லயுமே பேரம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்துறது மட்டும் இல்லாம, ஏன் செல்லோ நீ உன் பிளாக் கார்டை என்கிட்டயே கொடுத்துட்டு போன, அதை திரும்ப உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளாக் கார்டையுமே கொடுத்துடுறான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே இவங்களுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா நடிக்கவும் எக்ஸ்பியான்சே அண்ட் லியாவோட மூஞ்சில ஈ ஆடல, ஹீரோயினுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பார்த்து ரொம்ப வயிறடிஞ்சு போயிடுறாங்க. அதே நேரம் குழந்தைங்க ஆசைப்பட்டு பில் போடுறதுக்காக வச்சிருந்த எல்லா பொருட்களையும் நம்ம ஹீரோ தன்னோட சார்பா கிஃப்டா கொடுத்துடுறாரு. இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ஹீரோயின் சொல்ல, இந்த ஷாப்பிங் மாலே என்னோடதுதான், சோ இதை நான் என் கஸ்டமருக்கு கிஃப்டா கொடுத்தேன்னு நினைச்சுக்கோங்க, ஈவன் உன்னோட தம்பி தங்கச்சி 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு விஷயமே புரிய வருது. ஒருவேளை இவங்க 2 பேரும் எனக்கு பிறந்த குழந்தை, நான் ஒரு சிங்கிள் மதருங்கிற உண்மை தெரிய வந்ததுன்னா எங்க ஹீரோ தன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரோன்னு பயந்துடுற நம்ம ஹீரோயின், ஆமா கரெக்ட், இவங்க 2 பேரும் என்னோட தம்பி தங்கச்சி தான், நீங்க ரொம்ப ஆசையா பாசமா கொடுத்த எல்லா கிஃப்ட்டுக்காகவும் இவங்க சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிஃப்ட்ஸை 2 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறத பார்க்கும்போது ஹீரோ கண்ணுக்கு ரொம்ப கியூட்டா தெரியவும் இந்த அழகான குட்டி ஃபேமிலியை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க தன்னோட அப்பாவை பார்க்க போகும்போது, ரீசெண்டா உங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, சோ நாங்க ஒரு பெரிய சர்ஜரி பண்ணா மட்டும்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும், அதுக்கு நிறைய காசு செலவாகும், சோ சீக்கிரமா நீங்க அந்த பில்லை பே பண்ணா மட்டும்தான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு டாக்டர் சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்க் மேனுக்கு கால் பண்ணி எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, சோ உன்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் என்கிட்ட அட்வான்ஸா நினைச்சு கொடுத்துரு, நான் அதெல்லாம் ஃபியூச்சர்ல கழிச்சுக்கிறேன்னு சொல்ல, எதுக்கு உனக்கு இவ்ளோ காசு தேவைப்படுதுன்னு மாஸ்க் மேன் கேட்க, என்னோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கேன், இப்போதைக்கு இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான், அதனாலதான் இப்போ உன்கிட்ட உதவி கேட்கறேன்னு சொல்ல, எனக்குமே உதவி பண்ண ஆசைதான், பட் இப்ப சீசன் இல்லாததுனால என்னோட பாருக்கு பெருசா கஸ்டமர்ஸ் யாருமே வரமாட்டாங்க, என்னோட பிசினஸே கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. நீ எதுக்காக இப்படி மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்க, உன் பாடி பார்க்க நல்லா ஸ்ட்ரென்த்தா சூப்பரா இருக்கு, சோ நீ உன்னோட மாஸ்க் கழட்டினா கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, உனக்குமே நிறைய காசு கிடைக்கும்னு ஹீரோயின் ஐடியா தராங்க. ஓகே பார்க்கலான்னு சொல்லி காலை கட் பண்ணிடுற நம்ம ஹீரோ தன்னோட செக்ரட்டரி கிட்ட, நம்ம கம்பெனில ஏதாவது நிறைய கமிஷன் கிடைக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட் இருந்தா அதுல நம்ம ஹீரோயினை இன்வால்வ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயினுக்குமே நிறைய காசு கிடைக்குது. அதே நேரம் மாஸ்க் மேனுமே தனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனுக்காக ஒரு கிஃப்டை வாங்கிட்டு பாருக்கு போறாங்க. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே மெய் மறந்து சரக்கடிச்சிடவும் ஹீரோயினுக்கு போதை தலைக்கு மேல ஏறிடுது. சோ கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கத்துறா. எப்படியாவது இவளை தடுத்துடணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற ஒரு ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. பட் எல்லை மீறிடுற நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி தான் சைடு இழுக்கிறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நான் உன் முகத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த மாஸ்கை கழட்டி விட்டுடுறாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல முகத்தை மறைச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேருக்கு நடுவுல திரும்ப ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது.
பட் அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல ஹீரோவை, அதாவது மாஸ்க் மேனை காணோம். ஆனா அதே நேரம் நைட் அவன் ஃபேஸ பார்த்தாங்கல்ல, சோ அந்த ஃபேஸ் பார்க்கிறதுக்கு அப்படியே தன்னோட பாஸ் மாதிரி இருக்கவும், நான் என் பாஸ் கூட ரொம்ப நேரம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுனால தான் எந்த ஆம்பளைய பார்த்தாலும் எனக்கு பாஸ் மாதிரியே தெரியுது போலன்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரீயா விட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ ஒரு பேப்பர்ல, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் இடம் கிடைச்சதும் நீ என்கிட்டயே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அத்துமீறி என்ன அபியூஸ் பண்ணிட்ட, இது மனித உரிமை மீறல், இதுக்கான தண்டனையை நீ கூடிய சீக்கிரம் அனுபவிப்பன்னு சொல்லி எழுதியிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் தன்னோட ஒர்க்குக்கு லேட் ஆகிடுறதுனால எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம கிளம்பிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் தான் கூட சேர்ந்து டென்னிஸ் விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேனுக்கு, நான் உன்கிட்ட அத்துமீறி நடந்து அபியூஸ் பண்ணல, நீ தான் என்னோட இன்னோசென்ஸை யூஸ் பண்ணி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட, சோ அதுக்கு நீ தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும்போது நம்ம ஹீரோவோட மொபைல்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரவும், எங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோன்னு சொல்லி பயந்து மொபைலை மறைச்சிடுறான். இதை ஹீரோயினுமே நோட் பண்றாங்க. அது எப்படி, நான் மாஸ்க் மேனுக்கு மெசேஜ் அனுப்புனா பாஸ் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வருது, ஒருவேளை நம்ம பாஸ் தான் மாஸ்க் மேனா இருப்பாரோ போலன்னு சந்தேகப்படுற நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய மெசேஜ் அனுப்புறாங்க. பட் அதுக்குள்ள ஹீரோ மொபைலை சைலண்ட்ல போட்டுறான். ஈவன் ஹீரோயினுமே விடாம குறுகுறுன்னு பார்க்கவும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்ல பாஸ், இன்னைக்கு உங்க ஹேர் ஸ்டைல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அதான் ரசிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் டென்னிஸ் விளையாடுறதுக்காக கூட்டிட்டு போன இடத்துல நம்ம ஹீரோ கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க வேற கம்பெனியோட சிஇஓ ஹீரோயினை பார்த்து தப்பு தப்பா கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணவும், டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ அவனை இழுத்து போட்டு தள்ளி காலால எட்டி உதச்சி, என் எம்ப்ளாயி மேல கை வைக்கிறதும் என்ன சீண்டி பாக்குறதும் ஒண்ணுதான், இதுக்கப்புறம் உன்னால இந்த சைனால எங்கேயுமே பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே இவன் கம்பெனி கூட சைன் பண்ணியிருந்த எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி விட்டுறான். பாவம் அந்த சிஓ, சார் என்ன மன்னிச்சிருங்க சார், இதுக்காக ஹீரோயின் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கேன், பட் கான்ட்ராக்டை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிரான். ஆனா ரொம்பவே கோவப்படுற நம்ம ஹீரோ தன்னோட செக்ரட்டரியை விட்டு அந்த சிஇஓ அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறான். இந்த ப்ராப்ளம்னால நம்ம கம்பெனி பிசினஸ்ல நிறைய லாஸ் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுமே எதுக்கு நீங்க எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவும் சம்திங் ஏதோ ரொமான்டிக்கா சொல்ல போறாரு போலன்னு ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க. பட் நம்ம ஆளு, நீ என் கம்பெனியை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி அவ்வளவுதான்னு சொல்லவும் பாவம் ஹீரோயின் முகமே வாடி போயிடுது. அப்போ அங்க வர லியாவும் எக்ஸ்பியான்சேவும் வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து ஹீரோயினை செமையா கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அசிஸ்டண்டா தான் வேலை பாக்குறாங்கிற உண்மையுமே தெரிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ ஹீரோ உனக்கு நிறைய சேலரி கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறதுனால இவ்வளோ நாளா அவரை ஹஸ்பண்ட்னு சொல்லி சுத்திட்டு இருந்த, இதுக்கப்புறம் வேற ஏதாவது சிஇஓ நிறைய காசு கொடுத்தா அவரையுமே ஹஸ்பண்ட்னு சொல்லி பழகுவியான்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துடுது. அதே நேரம் நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான், உன் கம்பெனி கூட நான் போட்டிருக்க எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றது மட்டும் இல்லாம இனி வேற எந்த கம்பெனியையும் உன் கூட நான் கூட்டு நாட்டு வச்சுக்க விட மாட்டேன், பாக்குறியான்னு ஹீரோ கேட்கவும் எக்ஸ்பீரியன்ஸே கம்முன்னு ஆகிடுறான். இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின், நான் ஒன்னும் ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கும் போதே அவ தங்கச்சி கூட ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்தல, நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணதுனாலதான் எங்க அப்பா இப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் அஃபேர்ல இல்லனா இந்நேரத்துக்கு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொல்லவும், தேவையில்லாம உங்க பிரச்சனையில என்ன இழுக்காதுன்னு லியா சொல்ல, ஓங்கி அடிச்சுன்னு வச்சுக்கயேன், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்க உன் மூக்கு தனியா பிஞ்சு போயிரும், நீயும் உன்னோட அம்மா மாதிரி வேற ஒருத்தியோட புருஷனை உஷார் பண்ணி வலிக்காம வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு பாத்துட்டு இருக்கியா, கண்டிப்பா உன்னால முடியாது, நீங்க பண்ணிட்டு இருக்க பாவத்துக்கெல்லாம் இதுக்கப்புறம் தான் கடவுள் உங்க ரெண்டு பேரையும் வச்சு செய்ய போறாருன்னு ஹீரோயின் சொல்ல, பயந்து போய் லியாவும் எக்ஸ்பியான்சேவும் அங்கே இருந்து ஓடிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயினை சேஃபா டிராப் பண்றதுக்காக வீடு வரைக்கும் வரவும், ரொம்ப நன்றி சார், ஆமா என்ன ரீசனுக்காக என்ன உங்களை அசிஸ்டண்டா செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க, இதுக்கு முன்னால அசிஸ்டண்டா இருந்த பொண்ணு தன்னோட டெலிவரிக்காக லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க, நீ பாக்குறதுக்கு அப்படியே அவங்கள மாதிரி இருக்கிறதுனாலதான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன்னு ஹீரோ சொல்லும்போது வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்க ரெண்டு குட்டீஸும் ஹாய் அங்கிள்னு கத்தவும் நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஸ்வீட்டா ஹாய்னு ரிப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படியெல்லாம் குட்டி குட்டி தம்பி தங்கச்சிங்களை வச்சுக்கிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஏன் வேற வீட்டுக்கு போக உன்கிட்ட காசு இல்லையான்னு கேட்க, ஆமா என்னோட அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு, சோ நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கே கரெக்டா இருக்கு, அதனாலதான் நான் பசங்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இடத்துல வாழ்றேன்னு சொல்ல, சரி அப்போ நான் உனக்கு ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரவான்னு ஹீரோ கேட்க, யா ஷோர் கண்டிப்பான்னு ஹீரோயின் சொல்லவும், ரீசெண்டா என் பாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, பாவம் பாசத்துக்காக பயங்கரமா ஏங்குறாங்க, பட் நானுமே பிசினஸ்னு அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வந்துடுறதுனால என்னால அவங்க கூட ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மனசு விட்டு பேச முடியல, சோ என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு மருமக பேத்திய கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால உனக்கு ஓகேனான்னு ஹீரோ சம்திங் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் முந்திரி கூட்ட ஹீரோயின், அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போறீங்களா, இதெல்லாம் என்னால நம்பவே முடியல, நான் டிவி டிராமால தான் பாத்திருக்கேன், பெரிய பணக்காரரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு, அதே
மாதிரி ரியல் லைஃப்ல நடக்க போகுதுங்கிறதே என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர குஜால்ட்டி ஆகிடுறா. அட இருமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் உன்கிட்ட கேட்க போறதில்ல. பட் என்னோட பாட்டிக்கு அவங்க பக்கத்துல உட்காந்து ரொம்ப அன்பா ஆறுதலா அக்கறையா பேசுறதுக்காக ஒரு மருமக பேத்தி தேவை. சோ நீ இதுக்கப்புறம் எவ்ரி வீக்கெண்ட் உன்னோட 2 தம்பி தங்கச்சிங்களையும் நம்ம குழந்தைங்கன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்து பாட்டிய பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லவும் ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறாங்க. இங்க பாரு, நீ என் வீட்டுக்கு அப்படி வந்தீனா உனக்கு 20,000 பிளஸ் உன்னோட குழந்தைங்களுக்கும் 20,000 சேர்த்து நான் 40,000 தரேன்னு சொல்லவும் வீட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்க பசங்களா எங்களுக்கு ஓகே நாங்க வரோம்னு கத்தவும் ஹீரோயினுமே வேற ஆப்ஷன் இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தன்னோட ஸ்கூட்டில ஆபீஸ்க்கு போகும்போது ரொம்பவே லக்ஸூரியஸான கார்ல போயிட்டு இருக்க மேனேஜர் பார்த்துட்டு செம்மையா கலாய்க்கிறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற அவங்க வழக்கம் போல ஈவிரக்கமே பார்க்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் கண்ணாபின்னான்னு கழுவி ஊத்தி கிளின்னு கிழிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு வயசான பாட்டி மேல கார் இடிச்சிருது. பாவம் அவங்க ஸ்பாட்லயே மயங்கிடுறாங்க. எங்க போலீஸ் கிட்ட மாட்டிப்போமோன்னு பயந்துடுற மேனேஜர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீ இப்ப ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்டவும் வேற வழி இல்லாம இந்த மேனேஜர் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. பட் சின்ன அடிங்கிறதுனால பாட்டியுமே சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயின் பாட்டி ஆர் யூ ஆல்ரைட், உங்களுக்கு எதுனா பிரச்சனையா இல்ல எதுனா வேணுமா, என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல எதுவும் வேண்டாமா, உன்னோட அன்பும் பாசமும் மட்டும் எனக்கு போதும்னு பாட்டி வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயமே புரிய வருது. ஈவன் இத மேனேஜருமே நோட் பண்ணிடுறா. சோ தன்னை இடிச்சது யாருன்னு தெரியாதுல, அதனால ஹீரோயினை பிளேம் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஓகே பாட்டி உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு, சோ வெயிட் பண்ணுங்க நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ரொம்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம ஹீரோ தன்னோட பாட்டிய, அதாவது ஹீரோயின் காப்பாத்தினாங்கள அந்த கண்ணு தெரியாத பாட்டி, அவங்க தான் ஹீரோவோட பாட்டி. சோ அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, ஆர் யூ ஓகேன்னு கேட்க பாட்டியுமே தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி ரொம்ப அன்பா பேசுற ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்தினான்னு ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. பட் இது ஹீரோயின் தாங்கிறது ஹீரோவுக்கு தெரியாது. அதே நேரம் இது எல்லாத்தையுமே நோட் பண்ற மேனேஜர் பாட்டிக்கு தான் கண்ணு தெரியாதுல, சோ நாம தான் பாட்டியை காப்பாத்தணும்னு போய் சொல்லி ஹீரோ மனசுல ஒரு இடம் பிடிச்சி அப்படியே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடலாங்கிற ஐடியால என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி மிஸ்டர் ஜெயின் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவங்க என் பாட்டி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, சோ பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லவும் ஓ அப்படியா நான் தான் இவங்களை காப்பாத்தினேன், என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு தொடுறா. அப்போ பாட்டி மேனேஜரோட கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இல்ல என்ன காப்பாத்தின பொண்ணு நீ இல்லன்னு சொல்லவும் ஆட என்ன பாட்டி நீங்க, இப்பதான் நான் போய் என்னோட பிரேஸ்லெட்டை போட்டு வந்தேன், மத்தபடி உங்களை காப்பாத்தினது நான் தான்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் தான் இந்த பாட்டியை காப்பாத்தி சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில போயிருந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவோட போக்கஸ் அப்படியே மேனேஜர் மேல திரும்புது. எதுக்காக இப்படிலாம் போய் சொல்ற, நீ தான் பாட்டி மேல வண்டி ஏத்தி கொல்ல பார்த்த, நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிரை காப்பாத்தி இருக்கேன்னு மேனேஜர் சொல்ல ஹீரோயின் சும்மா விடுவாங்களா, பதிலுக்கு பதில் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி உங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து சந்தேகப்படுற நம்ம ஹீரோ தன்னோட செக்ரட்டரி கிட்ட கண்ணை காட்டவும் அவன் உடனே டிராபிக் போலீஸை காண்டாக்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா என்ன விஷயங்கள் நடந்ததுங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் சொல்றதுதான் உண்மை, மேனேஜர் மேலதான் தப்பு இருக்கு, அவங்க தான் காரை விட்டு ஏத்திருக்காங்கிற உண்மையை ரிவீல் பண்ணதும் கோவப்படுற நம்ம ஹீரோ உடனே அந்த மேனேஜரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறான். தென் பாட்டி தன்னோட உயிரை காப்பாத்தின ஹீரோயினுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நாளைக்கு என் வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு நீ கண்டிப்பா வந்துடணும்னு சொல்ல இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்ட்டு நம்ம ஹீரோவுமே உங்களை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல என்னோட பொண்டாட்டி தான்னு சொல்லி ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அப்புறம் என்ன பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேனுக்கு கால் பண்ணி எனக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, சோ அட்வான்ஸ் அனுப்பி வைன்னு சொல்லவும் இங்க பாரு நான் ஒன்னும் டெய்லி லட்சக்கணக்குல சம்பாதிக்கல, சோ நீ கேட்கும் போதெல்லாம் காசு அள்ளி என்னால தர முடியாது, என்னோட கஷ்டத்தையுமே புரிஞ்சுக்கோன்னு சொல்லவும் ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி நீ யாரையாவது லவ் பண்றியான்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் எதுவும் இல்ல, எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல நானும் பாத்துட்டு இருக்கேன், ரீசெண்டா நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு, நான் எது சொன்னாலுமே நீ புரிஞ்சுக்கிற, நீ சொல்றதையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதான் நமக்குள்ள ஒரு நல்ல வேவ் லென்த் கிரியேட் ஆனா நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லவ் பண்ணலாமா ஒன்னா சேர்ந்து வாழலாமான்னு மாஸ்க் மேன் கேக்குறான். ஆக்சுவலா ஹீரோயினுக்குமே அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, சோ எங்க இதை ஒரு காரணமா வச்சு தன்னை விட்டுட்டு போயிருவானு சொல்லி பயப்படுற நம்ம ஹீரோயின் சந்தேகத்தோடயே உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமான்னு கேட்க யா ஆஃப்கோர்ஸ் யாருக்கு தான் குழந்தைங்களை பிடிக்காதுன்னு மாஸ்க் மேன் சொல்லவும் ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க.
இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினையும் குழந்தைங்களையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஹீரோவோட அம்மா அவனை தனியா கூப்பிட்டு என்ன மைசா நடக்குதுங்கன்னு கேட்க நம்மளுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். ஸோ பாட்டியோட சந்தோஷத்துக்காக தான் ஹீரோயினை என்னோட ஒய்ஃப்னு சொல்லியும் அவ தம்பி தங்கச்சிங்களை என்னோட பசங்கன்னு சொல்லியும் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு நிம்மதியாவே இருக்கு. அதே நேரம் நம்ம ஆளு இப்போ எனக்கு அசிஸ்டண்டா இருந்துட்டு இருக்க ஹீரோயினை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணலான் இருக்கேன். அப்படி எங்க 2 பேருக்கு நடுவில் எல்லாம் ஒத்து போச்சுன்னா கூடிய சீக்கிரம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல இதெல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, ஸோ நீ ஹீரோயினை விட்டுருன்னு அம்மா எவ்வளவோ சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ கேட்கறதாவே இல்லை. தென் நம்ம ஹீரோயின் தன்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அவ என்னன்னா கொஞ்சம் கூட இவ இறக்கமே இல்லாம ஹீரோயினை வச்சு செய்யறா. பிகாஸ் ஹீரோயினோட அப்பா பண்ணிட்டு இருந்த பிசினஸ்ல ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ சமாளிக்கிறதுக்காக பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா அதையுமே அடைச்சிருக்க முடியாது. ஸோ இதனால ஹீரோயினோட அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருப்பாரு. ஈவன் நம்ம ஹீரோயினோட மேரேஜுமே கேன்சல் ஆகிரும். பத்தாவதுக்கு ஹீரோயின் வேற 1 night stand ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை பெற்று ஃபாரினுக்கு போயிட்டுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே. அது எல்லாத்தையுமே இப்போ சொல்லி காட்டி பயங்கரமா கலாய்க்கவும் சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் நான் என்னோட கடந்த காலத்துல வேணும்னா பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கலாம். பட் இப்ப நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் இப்ப நான் ரொம்ப ரொம்ப பெரிய பணக்கார பிசினஸ் மேனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல ஓ அப்படியா, அப்போ சரி, நாளைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ் சார்பா ஒரு ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு உன்னோட பணக்கார பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரவும் பாவம் நம்ம ஹீரோயின் தெரியாதனமா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் மாஸ்க் மேன் கிட்ட சொல்ல பேசாம நீ உன் பாஸ் கிட்டயே உதவி கேட்டா என்னன்னு அவன் ஐடியா தரான். இல்ல ஏற்கனவே பாஸ் எனக்காக நிறைய உதவிகள் பண்ணிட்டாரு. ஸோ நான் திரும்ப திரும்ப அவரை பிரச்சனைகள்ல மாட்டி விட விரும்பல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ அந்த பார்ட்டிக்கு என் கூட வரியான்னு ஹீரோயின் கேட்க யா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா வரேன்னு மாஸ்க் மேனுமே ஒத்துக்கிறான். பட் அடுத்த நாள் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமுமே ஆளை காணும். பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா பாத்துடுற அந்த பொண்ணு என்ன இன்னும் உன் பணக்கார பாய் ஃப்ரெண்ட் வரலையா, இருந்தா தானே வரத்துக்கு, அவன் உன்னோட கற்பனை பாய் ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லி கலாய்க்கவும் அதெல்லாம் இல்ல சம்திங் ஏதோ டிராஃபிக் ஜாம் பிரச்சனையா, ஸோ வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப தைரியமா உள்ள போய் உட்காடுறாங்க. அங்கேயுமே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நம்ம ஹீரோயினை வச்சு செஞ்சு கலாய்க்கிறாங்க. அவளால எதுவுமே பேச முடியல. அப்படி இருக்கும்போது தான் கரெக்டா நம்ம சிஇஓ ஹீரோவுமே வரான். ஹீரோயின் ஒன்றும் புரியாம திருன்னு முழிக்கவும் சாரி செல்லம் லேட் ஆயிடுச்சு, வெளியில ஒரே டிராஃபிக் ஜாம், அதனாலதான் நான் சொன்ன டைமுக்கு வர முடியல, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த பார்ட்டின்னு சொல்ல ஏய் யாரா நீ கோமாளி திடீர்னு உள்ள வந்து இவ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்னு அங்க இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. என்னை பத்தி நானே சொன்னா அது நல்லா இருக்காதுன்னு ஹீரோ டைலாக்லாம் பேசவும் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவர் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன்னு உனக்கு தெரியுமான்னு அந்த பொண்ணு கேட்டு பம்பளுக்குறா. ஓ அப்படியா, சரி சார் என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு ஹீரோ கேட்க அந்த பையனுமே கேக்ரான்ங்கிற மாதிரி ஏதேதோ பயங்கரமான பில்டப்லாம் தரான். ஓ அப்படியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க எல்லா ஷேர்ஸுமே டவுன் ஆக போகுதுன்னு ஹீரோ சொல்ல நீ என்ன ஷேர் மார்க்கெட்ல பெரிய புலியா, நீ சொன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் டவுன் ஆகிருமான்னு இவன் கேட்டு பாய மூடுறதுக்குள்ள நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிடுது. பார்த்து மெர்சல் ஆகிடுது அதுங்க ரெண்டும். சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு, யார் சாமி நீங்கன்னு கேட்க ஹீரோவுமே தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றான். ஐயோ சமூகம் இவ்வளோ பெரிய இடமா இருக்கும்னு தெரியாம நாங்க சீண்டி பார்த்துட்டோமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார், உங்க கம்பெனி நிழல்ல வாழ்ற சின்ன புள்ள பூச்சிங்க தான் நாங்க, நீங்க மட்டும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களால சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ நீங்க என்னோட ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் என்னால இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினை பயங்கரமா அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின அந்த 2 பேருமே வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போயிடுது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஆமாங்க சார் நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க அதுவா, எனக்கு இந்த ஹோட்டல்ல ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருந்தது, அதை அட்டன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போதுதான் உன்னை இவங்க எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். ஸோ என்னோட எம்ப்ளாயி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்காம தான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நான் அங்க வந்தேன்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சு ஹீரோயினை வீட்டுல விட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் உடனே மாஸ்க் மேனுக்கு கால் பண்ணி ஏன்டா டோமர் இன்னைக்கு பார்ட்டிக்கு வரலன்னு கேட்டு செம்மையா கத்துறாங்க. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, அதுக்கு பதிலா நான் உனக்கு பேமெண்ட் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா $10,000 அனுப்பியிருக்கான். சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இதுவே எனக்கு போதும்னு சொல்லி ஹீரோயின் குஜால்ட்டி ஆகிடுறாங்க.
ஆனா என்ன, நைட்டு ஹெவியான ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ டோபோ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோவுமே வீட்டுக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பத்திரமா கேர்ஃபுல்லா பாசமா பாத்துக்கிறான். பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் டோபோ கிட்ட நீ தான் இந்த கிருமி வேலையை பண்ணியான்னு கேட்க ஆமா பிகாஸ் மிஸ்டர் ஜென் உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு அவன் சொல்ல அதெல்லாம் இல்லடான்னு ஹீரோயின் கத்துறாங்க. அப்ப அவர் தான் எங்க அப்பாவான்னு குட்டி பாப்பா கேக்குறா. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள ஹீரோயினுக்கு போதும் போதும்னு ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக கஞ்சி சமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம உனக்கு நான் 2 நாள் லீவு தரேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வந்து வேலையை பார்த்தா போதும்னு சொல்லி டோபோவை தனியா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி உங்க அக்காவுக்கு எதுனா பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருன்னு சொல்ல இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால அக்கா போனை யூஸ் பண்ண முடியாது, ஸோ என் வாட்ச்ல உங்க நம்பரை சேவ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு குட்டி பையன் வாங்கிக்கிறான். இப்படியெல்லாம் தான் மேல ரொம்ப அக்கறையா இருக்க ஹீரோக்கு திரும்ப ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க கையாலேயே செஞ்ச ஒரு கேக் எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சா பக்கத்திலேயே நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அதாவது கழுத்துல கட்டுற போ, அதை பார்த்துட்டு இது ரொம்ப லிமிடெட் எடிஷன் ஆச்சே, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசுல தானே மாஸ்க் மேனுக்காக இந்த கிஃப்டை வாங்கணும், பட் இப்ப எப்படி இது ஹீரோவோட டேபிளுக்கு வந்திருக்கும்னு தெரியாம யோசிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவே ரூம்குள்ள வந்துடுறாரு. ஹீரோயின் பார்த்து மிரண்டு போய் எங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கிறதுனால இந்த லிமிடெட் எடிஷன் போ அவருக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும் போலன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ தனக்காக ஹீரோயின் ஆசாசியா செஞ்சு எடுத்துட்டு வந்த கேக்க பார்த்துட்டு இருக்கும் போது சாரி பாஸ், நீங்க ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டீங்களே, உடனே நான் இதை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறேன்னு செக்ரட்டரி சொல்ல நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு எப்படா சொன்னேன், இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நான் ஃபுல்லா சாப்பிட்டு காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனக்கு ஸ்வீட் அலர்ஜின்னு தெரிஞ்சுமே ஹீரோயினுக்காக சாப்பிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேன் கிட்ட பேசிட்டு இருக்கத யாரோ தூரத்துல இருந்து பார்த்து போட்டோ எடுத்துடுறாங்க. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேன் கிட்ட ஹீரோவை பத்தியே பேசிட்டு இருக்கவும் நீ உன் பாஸை லவ் பண்றியான்னு கேக்குறான். எனக்கு தெரியல, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறோம், ஸோ அவரை அடிக்கடி மீட் பண்ற சிச்சுவேஷன் எனக்கு ஏற்படுது, அதே நேரம் அவரை பார்க்கும் போதெல்லாம் என் ஹார்ட் படபடன்னு அடிச்சுக்குது. இப்ப ரீசெண்டா தான் எனக்கு என்னோட பாஸ் தெரியும், பட் என்னமோ பல நாட்கள் அவர் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வருது, முக்கியமா அவர்கிட்ட பேசாம அவரை பார்க்காம என்னால இருக்கவே முடியலன்னு ஹீரோயின் சொல்லவும் என்னதான் அந்த பாஸ் தானாவே இருந்தாலும் நம்ம மாஸ்க் மேன் என்னமோ ஹீரோயின் வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கதா நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றான். அப்போ நீ கொஞ்ச நாள் என் கூட பழகி பார்த்துட்டு டேட்டிங் பண்ணலான்னு சொன்னீல, அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னு மாஸ்க் மேன் கேட்க ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. சோ வீட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு குழந்தைங்க கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்ததும் செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான ஃபைலை கொடுத்து போய் 8th ஃப்ளோர்ல பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட இதுல போய் சைனை வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் போய் பார்த்தா அங்க நம்ம ஆளு 6 பேக்கை காட்டிட்டு நிக்கவும் ஹீரோயின் மெல்ட் ஆகிடுறாங்க. பார்த்தா அதுக்கு ஹீரோ வேற அவகிட்ட 2 கிளவுஸை கொடுத்து வந்து என் கூட சண்டை போடுன்னு சொல்ல எனக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது சார்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அப்பாவா நானே உனக்கு கத்து தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த பஞ்சிங்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கிரிப்புக்காக ஹீரோ ட்ரௌசரை பிடிச்சி இழுக்கவும் உள்ள போட்டிருக்க ஜெட்டி தெரிஞ்சிருது. சார் நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்க ஸ்பாஞ்ச் பாக்ஸ் ஸ்கொயர் பேண்ட் ஜெட்டி தான் போட்டிருக்கீங்கிறத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் கலாய்க்கவும் டென்ஷன் ஆகிற நம்ம ஆளு இந்தாப்புல நில்லுன்னு கையை பிடிச்சு இழுக்கும் போது ஸ்லிப் ஆகி ஹீரோயின் ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. அட என்னடா இது இன்னும் இந்த சீன் வரலையேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஃபைனலா வந்துடுது. ஹீரோ மேல விழுந்த ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, ஐயோ சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா இருக்காங்களான்னு ஹீரோ கேட்க எங்க இல்லங்கிற உண்மையை சொல்லிட்டா பாஸ் தனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாரோ, அதனால தனக்கு 2 குழந்தைங்க இருக்கிற விஷயம் தெரிய வந்து பாஸ் தன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரோன்னு பயப்படுற நம்ம ஹீரோயின் எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல, பட் ஒருத்தர் மேல எனக்கு பயங்கரமான க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடிடுறாங்க. அந்த கிரஷ் யாரா இருக்கும்னு தெரியாம நம்ம ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது தான் ஹீரோயினும் செக்ரட்டரியும் ரொம்ப ஜாலியா க்ளோஸா பேசிட்டு இருக்கதை பார்த்து பயங்கர பொசிட்டிவ் ஆகி செக்ரட்டரியை கூப்பிட்டு வச்சு கண்ணா அப்படின்னா திட்டுறான். பாவம் அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் ஹீரோயினுக்கும் செக்ரட்டரிக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ மாஸ்க் மேனா மாறி ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்பயுமே நம்ம ஹீரோயின் அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே தவிர தன்னோட பாஸா இல்ல செக்ரட்டரியாங்கிறத கிளியரா சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகிடுறான்.
அதே நேரம் செக்ரட்டரி கிட்ட ஹீரோயினை பத்தி பேசும்போது அவன் பெருசா இம்ப்ரெஸ் ஆன மாதிரியே தெரியல. சோ நம்ம ஹீரோயினுக்கு தான் செக்ரட்டரி மேல கிரஷ் இருக்கு போலன்னு நினைச்சுக்கிறான். இருந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழவும் ரொம்ப அப்செட் ஆகிடுற செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட பாஸ் ரொம்ப சூடா இருக்காரு, சோ அவருக்கு போய் ஜில்லுன்னு ஐஸ் காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினுமே கீழே இருக்க கேஃபிடேரியாவுக்கு போறாங்க. அப்போ உங்க எக்ஸ்பியன்ஸேவும் ஹாஃப் சிஸ்டரும் ஜோடியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோயின் பேக் அடிக்கிறாங்க. பட் அவங்கள நோட் பண்ணிடுற எக்ஸ்பியன்ஸே இந்தாப்புல நில்லு, எங்க போற, எங்களை பார்த்து பயந்துட்டியான்னு கேட்டு கலாய்க்கவும், இப்ப நான் போயிட்டு இருக்க வழியில ஒரு பெரிய சாக்கடை நோண்டாங்கன்னா அதை என்னால தாண்டி போக முடியாது, சோ நான் சுத்தி தான் போவேன்னு ஹீரோயின் மறைமுகமா கலாய்க்கிறாங்க. எது நாங்க சாக்கடையா? 5 வருஷத்துக்கு முன்ன யாருன்னே தெரியாத ஒருத்த மூலமா பிரெக்னென்ட் ஆகி 2 குழந்தைய பெத்த நீ எல்லாம் அதை பத்தி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ பண்ணிட்டு வந்த சம்பவங்கள் எல்லாம் யோசிச்சு பாரு, அப்புறம் புரியும் யாரு சாக்கடைங்கிறது. சரி, நீ 2 குழந்தைங்களோட அம்மாங்கிற விஷயம் உன்னோட பாஸுக்கு, அதான் உன்னோட 6 உயர் காதலனுக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப தெரியாதா? சரி, நாங்க உடனே போய் பத்த வச்சுட்டு வரோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்பும் போது ஓகே தாராளமா போங்க, பட் நீங்க சொல்ற எதையுமே பாஸ் நம்ப மாட்டாரு, பிகாஸ் அவர் தான் என் 2 குழந்தைங்களோட அப்பான்னு ஹீரோயின் ஒரு பிட்ட போடுறாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை, ஆனா நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது. அதே நேரம் இதை கேட்டு செம ஷாக் ஆகிடுற இவங்க 2 பேரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, மிஸ்டர் ஜியாங் அப்படி பண்ற ஆள் இல்ல, கண்டிப்பா 5 வருஷத்துக்கு முன்ன உன்னை மீட் பண்ணிருக்க மாட்டாரு, அவரால நீ பிரெக்னென்ட் ஆகியிருக்க மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஆட என்னடா இது காஃபி வாங்க போன புள்ள இன்னும் வரலன்னு சொல்லி செக்ரட்டரியே டைரக்டா வந்து பார்த்தா இங்க ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற செக்ரட்டரி உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பாஸ் உங்க ஆளுக்கு இல்ல உங்க அசிஸ்டன்ட்டுக்கு ஏதோ பிரச்சனை போல, உடனே இங்க வாங்கன்னு சொல்ல ஹீரோ வந்து பாக்குறதுக்குள்ள ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு வெளியில வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவன் எங்க அப்பா செகண்ட் சேனலோட பொண்ணு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன சீட் பண்ணி குடும்ப சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டாங்கன்னு சொல்லவும் ஓகே இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஓகே இன்னைக்கு நைட்டு என் பாட்டியோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, உன்னை இன்வைட் பண்ண சொன்னாங்க, நீ எங்க வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உன்னால வர முடியுமான்னு ஹீரோ கேட்க யா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பான்னு சொல்லி ஹீரோயினுமே பர்த்டே பார்ட்டிக்கு போறா. அதே நேரம் ஹீரோயினை பார்த்து ரொம்ப பொறாமப்படுற தங்கச்சிக்காரி யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி அன்னைக்கு நீங்க ஹீரோயினையும் அந்த நைட் கிளப்ல வேலை பார்க்குற பையனையும் சேர்த்து எடுத்த போட்டோவை பப்ளிக்கா சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுங்கன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த போட்டோ பயங்கர வைரல் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அங்க வேலை பார்க்குற மேடு ஒருத்தங்க இது நீங்க தானே, இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி பேசிட்டு இருக்கச்ச பின்னால இருந்து இதெல்லாம் பார்த்துடுற நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க பெருசா ஒன்றும் இல்லை, அந்த நைட் கிளப்ல வேலை பார்க்குற பையன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவனை அடிக்கடி மீட் பண்ணி பேசுவேன், அதுதான் இப்போ என்னோட பிரச்சனையாகிடுச்சுன்னு சொல்லவும் ஓகே நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்றான். பிகாஸ் அந்த நைட் கிளப்ல வேலை பார்க்குற பையனே நம்ம ஹீரோ தான். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஆளு பெருசா எடுத்துக்காம ஹீரோயினை தான் பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறான். பட் குழந்தைங்க வராததை பார்த்துட்டு எங்கன்னு கேட்கும்போது 2 பேருமே சம்மர் கேம்புக்காக பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல அப்ப வீட்டுக்கு நீ மட்டும் தான் தனியா போகணுமா, பேசாம நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோயேன், இதுவரை நீ என் வீட்டுல தங்குனதே இல்லைன்னு பாட்டி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுது. திடீர்னு இப்படி ஒரு பிளான் அரேஞ்ச் பண்ணிட்டதுனால நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நைட்டு குளிச்சதுக்கு அப்புறம் டவல் கட்டிட்டு வரும்போது ஹீரோ எதார்த்தமா திரும்பலச்ச டவல் கழண்டு கீழே விழுந்துடுது. ஸோ ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ தன்னோட ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினுமே அதை போட்டுக்கிட்டு தூங்கிடுறாங்க. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் குழந்தைங்க 2 பேரையுமே ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போன இடத்துல சம்திங் ஏதோ சாக்லேட் வாங்கி தராங்க. பட் பாப்பா கை தவறி அதை கீழே போட்டுறவும் குனிஞ்சு எடுக்கிறதுக்காக போகும்போது அங்க வர தங்கச்சிக்காரி அச்சச்சோ இப்படியெல்லாம் என்னோட அக்கா பொண்ணு கீழே விழுந்த சாக்லேட்டை சாப்பிட போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, வேற என்ன பண்ண முடியும், எங்க அக்கா கிட்ட பெருசா காசு எதுவுமே இல்ல, சரி இந்தா இதை வச்சுக்கோ, இதுல சாக்லேட் மட்டும் இல்ல வேற என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லி தங்கச்சிக்காரி காசை தூக்கி போடுறா. அதை கீழே குனிஞ்சு எடுக்கிற நம்ம ஹீரோயின் சரி உன் ஆசைப்படி இந்த காசை நான் வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலா நீ இந்த சாக்லேட்டை சாப்பிடுன்னு சொல்லி கீழே விழுந்து மண்ணான சாக்லேட்டை தங்கச்சி வாயில வச்சு திணிச்சிடுறாங்க. ஸோ டென்ஷன் ஆகிடுறாவ கண்ணா பின்னான்னு திட்டவும் ஹீரோயின் உஷாராகி 2 குழந்தைங்களையும் நல்லா டைட்டா ஹக் பண்ணி ஐயோ இந்த கொடுமையை கேட்க யாரும் இல்லையா, இந்த பொண்ணு என் ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா, இப்ப என்னையும் என் குழந்தைங்களையும் நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்துறா, யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு அழுது சீன் போடவும் அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாம் தங்கச்சிக்காரிய கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்தவும் இவங்க கிட்ட கல்லடி வாங்குறதுக்கு முன்ன இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லி தங்கச்சிக்காரி ஓடிடுறா. அப்ப அங்க வர நம்ம ஹீரோ எதுனா பிரச்சனையான்னு கேட்க நான் இப்ப ப்ராப்ளம்ல இருக்கேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் திரும்ப கேட்கும்போது நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன்னு குட்டி பையன் ஒத்துக்கிறான். சரி இவ்வளோ நேரமா இவங்க 2 பேரையும் என்னோட குழந்தைன்னு சொன்னில அதுக்கான காரணம் என்னன்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு பக்கோன்னு ஆயிடுது. பிகாஸ் உண்மை தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்களே. சமாளிக்கிறதுக்காக
அதுக்காக அது ஒண்ணும் இல்ல, அவ சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையும் தம்பி தங்கச்சிங்களையும் கலாய்ச்சிட்டு இருக்கா, அதான் இங்க இருக்கிற பொதுமக்களை வச்சு அவளை காலி பண்றதுக்காக நான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதை நம்பி நம்ம ஹீரோ முட்டா பயலுமே மச்சான் மச்சினிச்சின்னு நினைச்சுக்கிட்டு குழந்தைங்க 2 பேருக்கும் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஹீரோயினை ரொம்ப பத்திரமா வீட்டுல போய் டிராப் பண்றான். அப்ப குழந்தைங்க, உங்களுக்கு தான் அவரை பிடிச்சிருக்கல, பேசாம காதல ப்ரப்போஸ் பண்ணா என்னன்னு கேட்க, அடைச்சி வாய முடுங்கடான்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க. பட் ஹீரோ கேட்டுட்டு செம்ம கியூட்டா சிரிக்கிறான். கட் பண்ணா செக்ரட்டரி ஹீரோ கிட்ட தன்னோட மேரேஜ் இன்விடேஷனை கொடுத்து, இன்னும் 1 மாசத்துல எனக்கு கல்யாணம், கண்டிப்பா நீங்க வந்து விழாவை சிறப்பிக்கணும்னு சொல்ல, எது கல்யாணமானு கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா பாஸ், நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு அவ பிரெக்னென்ட் ஆகிட்டா, சோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே நாங்க 2 பேரும் சர்டிபிகேட் வாங்கி ஆகணும், அதுக்கு தான் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண போறோம்னு சொல்ல, எங்க தன்னோட கிரஷுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவாங்களோன்னு நினைச்சு ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ உடனே அவங்கள கூப்பிட்டு, இப்ப நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருப்பங்கிறதே என்னால புரிஞ்சுக்க முடியுது, பட் நீ இதை கடந்து வந்துதான் ஆகணும், இதுக்கப்புறம் வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள் எவ்வளவோ இருக்கு, சோ தயவு செஞ்சு மனம் தளர்ந்துடாத, உனக்கு சப்போர்ட்டிவா உன் கூட எப்போதுமே நான் இருப்பேன்னு ஹீரோ சொல்ல, யாரா இந்த பைத்தியக்கார பைய சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறான்னு சொல்லி ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகி என்னங்க சார் வேணும்னு கேட்க, இப்ப திடீர்னு உன்னோட கிரஷுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயம் தெரிய வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கேட்க, என்னால என்ன பண்ண முடியும், 2 நாள் இல்ல 1 வாரம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மறந்துட்டு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிட்டா நல்லதுதான், பட் அதே நேரம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ கிரியேட் பண்ணி ஆகணும். ஆமா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, ஒருவேளை நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்குவியான்னு ஹீரோ கேக்குறாரு. எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தோமோ அது இப்போ நடந்துடுச்சுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின், சரிங்க சார் இவ்வளோ நேரமா நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. வேற யாரு, உன்னோட க்ரஷ் நம்ம செக்ரட்டரியை பத்தி தான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி, ஏங்க சார் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, போங்க போய் கம்பெனியை முன்னேற்றத்துக்கான வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. ஆனா நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, நான் இப்போ உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்ல, ஹீரோயினுமே ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோயின் தன்னோட காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ உடனே ஆசையா கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது கரெக்டா தப்பான நேரத்துல செக்ரட்டரி ஓபன் பண்ணி, சார் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து பயங்கரமா ஆக்வர்ட் ஆகி, சாரி சார் எதுவுமே முக்கியம் இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வர எக்ஸ்பீரியன்ஸே, நீ 5 வருஷத்துக்கு முன்ன என்ன உண்மையா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்த, பட் இப்ப எப்படி மனசை மாத்திக்கிட்டு ஹீரோ கூட பழக உன்னால முடியுதுன்னு கேட்க, டேய் சாம்பு மவனே, நான் உன்னை உண்மையா லவ் பண்ணது உண்மைதான், பட் நீ எனக்கு நேர்மையா இல்லாம என் தங்கச்சி கூட ஒன்னா சேர்ந்து என் மொத்த ஃபேமிலி சொத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு இப்ப என்கிட்ட வந்து நியாயம் பேசுறியான்னு கேட்டு கத்தவும், ரொம்ப கோவப்படுற எக்ஸ்பீரியன்ஸே ஹீரோயின் கைய பிடிச்சி இழுக்க செம காண்டாகிடுற ஹீரோ அவனோட கைய பிடிச்சி முறுக்கி, இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். தென் நம்ம ஆளுங்க 2 பேரும் ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்க ஹீரோவோட தங்கச்சியை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கா. ஹீரோயினை அண்ணி அண்ணின்னு ரொம்ப பாசமா கூப்பிடுறது மட்டும் இல்லாம ஹீரோவை பயங்கரமா கலாய்ச்சி ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கா. அப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அண்ணி நானும் அம்மாவும் சேர்ந்து ஷாப்பிங்க்கு போலான் இருக்கோம், நீங்களுமே எங்க கூட வரீங்களான்னு கேட்க, இப்ப இவங்க கூட போயிட்டா நம்ம காசு செலவாகாது, தேவையான எல்லாத்தையும் மாமியாரும் நாத்தனாருமே வாங்கி கொடுத்துருவாங்கன்னு பக்காவா பிளான் பண்ணிட்டு ஹீரோயினுமே போறாங்க. அங்க ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி, என்னங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா, பாப்பா நீ எப்ப ஃபாரின்ல இருந்து வந்த, ஸ்டடிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஹீரோயினை பார்த்து, இந்த பொண்ணு யாரு, உங்க வீட்டு வேலைக்காரியான்னு கேட்கவும், இல்ல இவங்க தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறாங்க, எங்க அண்ணனோட ஃபியான்சேன்னு சொல்ல, எது ஹீரோ இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போறாரா, என்னால இதை ஏத்துக்க முடியாது, அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகுறது, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க பாசமானவங்கன்னு தெரியும், பட் எதுக்காக இப்படி ஒரு சீப்பான பொண்ணை ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்க, அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நீங்களும் என்னோட அம்மாவும் ஹீரோக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா தானே பேசிட்டு இருந்தீங்க, பட் எதுக்காக இப்படி உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, அது நாங்க 2 பேரும் சும்மா விளையாட்டுக்காக ஃபன்னுக்காக பேசினது, சோ என்னைக்குமே அந்த மேட்டரை நான் சீரியஸா எடுத்துக்கிட்டது கிடையாது, ஈவன் நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஹீரோயின் சீப்பான பொண்ணு ஒன்னும் கிடையாது, நிஜமாவே அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு ஹை கிளாஸான ஃபேமிலியில பிறந்த பொண்ணு தான், இப்ப ஏதோ ப்ராப்ளம்னால நொடிச்சு போயிட்டாங்க, தட்ஸ் இட். அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே இந்த பொண்ணு தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டான், சோ என்னோட பையன் சந்தோஷத்துக்கு எது முக்கியமோ அதுதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் இந்த பொண்ணுக்கு பல்பு கொடுத்துடுறாங்க.
ஆனா அந்த பொண்ணு அடங்குறதாவே இல்ல. ஹீரோயின் தங்கச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு இல்ல இவ நிஜமாவே ரொம்ப சீப்பான கேரக்டர், இவள மாதிரி ஒரு மோசமான பொண்ணை இது வரைக்கும் நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல, தயவு செஞ்சு இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நம்பிடாதீங்க ஆண்டி, அப்புறம் உங்க ஃபேமிலியோட மதிப்பு மரியாதை ரெபுடேஷன்ஸ் எல்லாம் கெட்டு போயிரும்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வரவும் அவன் கைய நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு, மாமா மாமா எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அதான் சின்ன வயசுல இருந்தே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் இருக்கேன்ல, சோ இப்ப நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னா போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன்னு இந்த பொண்ணு சொல்ல, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஒய்ஃப் ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் பாட்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உயிரோட இருக்க போறேங்கிறது எனக்கு தெரியல, உண்மை சொல்லணும்னா என்னோட இறுதி நாட்களை இப்ப நான் எண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறத நான் என் காதால கேட்கணும், சோ சீக்கிரமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, நாம லவ் பண்ண ஆரம்பிச்சே இன்னும் முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மேரேஜ் ஆனு சொல்லி ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. நான் எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது, உனக்கா எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட சொல்லு, அதுக்காக இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெடியா இருக்கேன், ஈவன் பாட்டி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, தனக்காக ஹீரோ எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணிருக்காரு, சோ அவருக்காக திரும்ப நம்ம ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ற நம்ம ஹீரோயின் உடனே மாஸ்க் மேனை மீட் பண்ணி, இதுவரை நீ எனக்கு கொடுத்த காசு எல்லாத்தையுமே நான் மொத்தமா வட்டியும் முதலுமா உன்கிட்ட சேர்த்து கொடுத்துடுறேன், பட் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன மீட் பண்ணாத, ஒருவேளை கேஷுவலா எங்கேயாவது ரோட்ல பார்த்தா கூட என்கிட்ட வந்து பேசிடாத, பிகாஸ் இதுக்கப்புறம் என்னோட லைஃபே மாறப்போகுது, நான் என்னோட கணவருக்கு உண்மையா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல, மாஸ்க் மேன் அதாவது உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்க நம்ம சிஇஓ ஹீரோ தனக்காக ஹீரோயின் இவ்வளவு லாயலா இருக்க ஆசைப்படுறாங்கறத நினைச்சு சந்தோஷப்படுறாரு. அதே நேரம் இதுக்கப்புறம் மாஸ்க் மேன் மாதிரி இருக்கிற தாங்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டு, நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, என்னைக்குமே நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன், ஆனா என்ன உன்னை லவ் பண்ணி உன் கூட சேர்ந்து ஒன்னா வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன், பட் அது என்னால முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, இப்படி உங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கத பார்த்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் மாஸ்க் மேன் கிட்ட பேசிட்டு வெளியில வந்ததும், இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், வெளியில என்னன்னா சிஇஓ ஹீரோ பணக்காரன் கூட சவகாசம், இங்க ரொம்பவே அழகான ஒரு மாஸ்க் மேன் கூட சவகாசம், பாரு உனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி வேற எந்த பொண்ணுக்குமே அமையாது, இதுல நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீ என்ன அசிங்க சிங்கமாவா திட்டின, இப்ப என்கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டியா, வா உடனே இந்த எல்லா மேட்டரையும் உன்னோட வருங்கால புருஷன் ஹீரோ கிட்ட மாட்டி விடுறேன்னு சொல்ல, சரிதான் போடா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லி ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது சத்தத்தை கேட்டு வெளியில வர மாஸ்க் மேன், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருந்த, அப்புறம் மரணத்தை விட கொடுமையான வழிகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா மாஸ்க் மேன் சப்போர்ட் பண்றாங்கிற பேர்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட போட்டு அடிக்க, அவன் டென்ஷன் ஆகி கத்தியால குத்த வரும்போது நல்ல வேலை மாஸ்க் மேன் நகர்ந்துடுறான், ஆனா கையில ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டுருது, சோ ஹீரோயின் உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி தெரியவும் ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேக்குறான், ஒன்னும் இல்ல ரீசெண்டா நான் ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றேன், அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு சொல்லவும், ஓகே எதுக்கும் நீ கொஞ்சம் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்ல, ஆத்தாடியாத்தோ மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சொல்லி ஹீரோயின் சமஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் வெளியில நம்ம பணக்கார சிஇஓ ஹீரோ தான் மாஸ்க் மேன் தான் பணக்கார சிஇஓ ஹீரோங்கிற உண்மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வரவும் அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். தென் ஹீரோயின் வெளியில வந்ததும் டாக்டர் என்ன சொன்னாங்க, ஆர் யூ ஓகே பேபின்னு கேட்க, யா ஃபைன், சம்திங் ஏதோ விட்டமின் டிஃபிஷியன்சியா, சோ டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்தாரு, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நான் கரெக்டா சாப்பிட்டாலே போதும் சீக்கிரமா குணமாகிடுவேன்னு டாக்டர் சொன்னதா ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. பட் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்க மெய்டம்மாக்கு விஷயம் தெரிய வந்ததும், மேடம் இந்த குழந்தை வேண்டாம், ஏற்கனவே நீங்க சின்ன வயசுல 2 குழந்தைய பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்ப இதுல இன்னொரு குழந்தை வேறையா, இதனால நீங்க மட்டும் இல்ல பிறக்க போற குழந்தையுமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கும்போது உங்க ஃபியான்சே ஹீரோக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை விட்டுட்டு போயிருவாரு, அப்புறம் நீங்க திரும்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிரும், சோ தயவு செஞ்சு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருங்க, என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லி தைரியம் கொடுக்கவும் ஹீரோயினுமே குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட முறை பொண்ணும் ஹீரோயினோட தங்கச்சியும் அவளை பார்த்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ரொம்ப அசிங்கமா கேவலமா கலாய்க்கிறாங்க. பட் ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கவும் டக்குன்னு கையில வச்சிருக்க பேப்பர் எடுத்து பார்த்தா ஹீரோயின் அபார்ஷன் பண்றதுக்காக பில் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இது போதும்ல, நீ என்ன திரும்ப யாருன்னே தெரியாத ஒருத்த மூலமா பிரெக்னென்ட் ஆகிட்டியா, இந்த குழந்தையோட அப்பா யாருங்கிறது உனக்கு தெரியாதுல்ல, அதனால தானே இப்ப நீ அபார்ஷன் பண்ண வந்திருக்கன்னு கேட்டு பயங்கரமா கலாய்ச்சு தங்கச்சிக்காரி கால் பண்ணி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட வர வச்சிடுறா. அதுவே இந்த முறை பொண்ணு கால் பண்ணி ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் வர வச்சிடுறா.
ஆண்டி நான் அப்பவே சொன்னல இவ ரொம்பவே சீப்பான கேரக்டர்னு. பட் நீங்க என்ன நம்பாம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுனீங்களே, இப்ப பாத்தீங்களா தன்னோட வயித்துக்குள்ள இருக்கிறது யாரோட குழந்தைனே தெரியாம அபார்ஷன் பண்ண வந்திருக்கான்னு சொல்லவும் அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப அப்செட் ஆகி இந்த பொண்ணு சொல்றது உண்மையானு கேட்க ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி சோகமாவே இருக்காங்க. ஒருவேளை இது உங்க பையனால உருவான குழந்தையா இருந்தா எதுக்காக இவ அபார்ஷன் பண்ணணும்? அப்படி அபார்ஷன் பண்றதா இருந்தாலும் உங்களை யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. அப்படி எதுவும் இல்லனா கண்டிப்பா இது வேற யாரோட குழந்தையோதான்னு சொல்லி உங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வந்து இது என்னோட குழந்தை தான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா 2 குழந்தைங்களால பிரெக்னென்ட் ஆகி இருந்தப்போ நான் எப்போதுமே அவ பக்கத்துல இருந்து ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கல. எப்ப பார்த்தாலும் பிசினஸ்னு ஓடிட்டே இருந்தேன். சோ அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைய பெத்துக்காம அபார்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கா. அவளை சமாதானம் பண்றதுக்காக தான் நானுமே பின்னால வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இல்ல ஹீரோ பூசி முழுவ பாக்குறாரு. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயின் யாருன்னே தெரியாத ஒரு பார்டெண்டர் கூட ஒன்னா சேர்ந்து குழந்தைய பெத்துட்டா. அந்த குழந்தைய தான் இப்ப ஹீரோவோட குழந்தைன்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சிட்டு இருக்கான்னு தங்கச்சிக்காரி சொல்ல, உண்மையாவே அது என்னோட குழந்தை தான். அந்த பார்டெண்டருமே நான் தான். பிகாஸ் பார்டெண்டரா இருக்கிறது என்னோட ஹாபி. சோ நான் அடிக்கடி பப்புக்கு போவேன்னு ஹீரோ சமாளிக்கிறான். ஆக்சுவலா அதுதான் உண்மை. பட் இப்படிலாம் ஹீரோ தனக்காக இவ்ளோ பழிகளை ஏத்துக்கிறான்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் உனக்கு ஒர்த் இல்ல, என்னால உனக்கு உண்மையா இருக்க முடியல, அவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். சோ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு, என்னோட வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிக்க முடிவு பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நடந்த எல்லா விஷயங்களையும் நடந்த எல்லா உண்மைகளையும் ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு ஆரம்பிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ரொம்ப நாளா கோமால இருந்த உங்க அப்பா கண் விழிச்சிட்டாருன்னு சொல்லவும் ஹீரோயின் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா இப்படி எழுந்து உட்கார்ந்து பேசுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின், அப்பா நீங்க இல்லாத நாட்கள்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதை விட அதிகமா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அப்படி என்னதாமா ஆச்சுன்னு அப்பா கேக்குறாரு. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உங்க செகண்ட் சேனல் பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டேன். ஈவன் யாருன்னே தெரியாத ஒருத்தரால பிரெக்னென்ட் ஆகி 2 குழந்தைங்களை பெக்க வேண்டியதாயிடுச்சு. அதே நேரம் நீங்களுமே உங்க பிசினஸ்ல பயங்கரமான லாஸ் ஏற்பட்டதுனால அதிர்ச்சி தாங்க முடியாம கோமாக்கு போயிட்டீங்க. ஈவன் நம்ம அம்மாவுமே இந்த கடன் சுமையெல்லாம் தாங்க முடியாம மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. சோ யாரோட ஆதரவும் இல்லாம எந்த ஒரு பண வசதியும் இல்லாம நான் என் 2 குழந்தைங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் அப்பாக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. சரிமா யார் இந்த பையனு கேட்க, நான் தான் உங்க வருங்கால மருமகன். ஏற்கனவே ஹீரோயினுக்கு இருக்க 2 குழந்தைங்களோட அப்பா நான் தான். இப்ப ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற இன்னொரு குழந்தையோட அப்பாவுமே நான் தான்னு சொல்ல, யாரு சாமி நீ இவ்ளோ நல்லவனா இருக்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வியந்து போய் பாக்குறாங்க. ஓகே அங்கிள், நீங்க எது நினைச்சும் வருத்தப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்க எல்லா கம்பெனியையும் திரும்ப மீட்டு தரது என்னோட பொறுப்பு. என்னதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்தி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு போயிருந்தாலும் இப்போ உங்களுக்கு திரும்ப வாங்கி தரதுக்காக என்னோட ஸ்பெஷல் லாயர் டீம் ரொம்ப ஃபுல்ஃபில்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா திரும்ப உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிடைச்சிரும்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அவரை வெளியில கூட்டிட்டு வந்து தயவு செஞ்சு திரும்ப இன்னொரு தடவை என்னோட குழந்தைங்களை உன்னோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்தவும் ஹீரோ அவங்கள பிடிச்சி செவத்துல தள்ளி பச்சக்குன்னு கிஸ் பண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்ல வரத பொறுமையா கேளு, நான் நிஜமாவே உன்னை ரொம்ப ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கண்டிப்பா உன்னால ஏத்துக்க முடியாதுன்னு தெரியும், ஆனா நீ நம்பிதான் ஆகணும்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கையில அடிப்பட்ட காயம் பிளஸ் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கூட பிறை ஷேப்ல ஒரு தழும்பு பார்த்தாங்கல்ல, அதை காட்டினதுக்கு அப்புறம் தான் 5 வருஷத்துக்கு முன்ன தான் பிரெக்னென்ட் ஆக காரணமா இருந்த மாஸ்க் மேன் நம்ம ஹீரோனும், இப்ப ரீசெண்டா தான் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்த மாஸ்க் மேனும் நம்ம ஹீரோ தானோ. அண்ட் ஃபைனலி இப்ப நாம பிரெக்னென்டா இருக்கிறதுக்கு காரணமுமே ஹீரோ தான், மாஸ்க் மேன் தாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. ஆட பாவி, இத்தனை நாளா என் கூடவே இருந்து டபுள் கேம் விளையாண்டுட்டு இருந்தியா, ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு கேட்டு கத்துறாங்க. ஏன்னா நான் உன்னை ரொம்ப உண்மையா நேசிச்சேன், உன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனாலதான் என் 2 ஐடென்டிட்டியுமே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி என்னோட மனசு ஒண்ணுதான், அந்த ஒரு மனசுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்க. உன் கூட நான் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து நம்ம குழந்தைங்க கூட சந்தோஷமா என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசைன்னு ஹீரோ சொல்ல, செம்ம கன்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இவனை இப்படியே அடிக்கலாமா இல்ல ஓட விட்டு அடிக்கலாமான்னு சொல்லி யோசிக்கவும் எப்படியோ பேசி கையில கால்ல விழுந்து சமாதானம் பண்ணிடலான்னு ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நீ எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்ட, நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி கோபத்துல நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக போறேன்னு சொல்ல, மேடம் கண்டிப்பா உங்களால முடியாது, பிகாஸ் நம்ம பாஸ் இன்னும் உங்க ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் போடலன்னு செக்ரட்டரி ஆர்கியூ பண்றாரு. என்னோட இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறதுங்கிறது என்னோட விருப்பம். சோ யாரோட பெர்மிஷனுமே எனக்கு வேணான்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது அங்க வர நம்ம ஹீரோ, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், உடனே உள்ளவான்னு சொல்லி தன்னோட கேபினுக்கு கூட்டிட்டு வந்து பிரெக்னெண்டா இருக்க தன்னோட ஒய்ஃபுக்காக ஃபர்ஸ்ட் ரோஸ் தந்துட்டு, இப்ப உனக்கு ரொம்ப பசிக்கும், சோ நீ வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டாதான் நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவே சாண்ட்விச் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரான். ஆனா ஹீரோயினுக்கு இது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு.
எப்பயுமே வெறப்பா பார்த்த உன்னை இப்படி என்னால சாக்லேட் பாய் மாதிரி பார்க்க முடியல, சோ என்கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஏமாத்தி மிஸ்டர் ஹோ, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கம்பெனி சொத்துக்களெல்லாம் ஆட்டைய போட்டான்ல, அது எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி திரும்ப நம்ம ஹீரோயின் அப்பா கிட்டயே ஹேண்ட்ஓவர் பண்ணிடுறான். முக்கியமா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீரோயின் தங்கச்சி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் வந்து லாக்அப்ல ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் நினைச்சதை விட நீ நிஜமாவே ரொம்ப நல்லவனாதான் இருக்க, பட் உனக்கு எப்படி நான் கைமாறு பண்ண போறேங்கிறது எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல, நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்பா அம்மாவா நம்ம குழந்தைங்க 3 பேரையும் சந்தோஷமா வளர்ப்போம், கடைசி வரை என் கூட இருந்தா மட்டும் போதும்னு சொல்லி நம்ம ஆளு பார்க்கவே செம்ம ரொமான்டிக்கா லெஃப்ட் கையில ஒரு பெரிய சைஸ் ரோஸ் புக்கேவும் ரைட் ஹேண்ட்ல வெட்டிங் ரிங்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நான் உன்னை நிஜமாவே ரொம்ப உண்மையா லவ் பண்றேன், கண்டிப்பா என்னால உன்னை காலம் ஃபுல்லா கண் கலங்காம நல்லா பாத்துக்க முடியும், நம்ம குழந்தைங்களுக்குமே நல்ல அப்பாவா இருக்க முடியும், சோ என்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கோ, வில் யூ மேரி மீனு கேட்க ஹீரோயினுமே ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டே ஹீரோவோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் ஊரடிய எல்லாருக்கு முன்னாலையும் ரொம்ப ஹாப்பியா மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிறக்க போற 3வது குழந்தைக்காக ரொம்ப எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்களுக்கு உன்னை பக்கத்துல இருந்து என்னால பாத்துக்க முடியல, சோ நான் உன்னை இப்ப ரொம்ப நல்லா பாத்துக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியுமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுன்னு அவங்கள பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.